ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்கேருந்து வந்துச்சு? ஏர் ஏஷியா அப்படிங்கிற ஒரு மலேசியன் பேஸ் லோ காஸ்ட் ஏர்லைன் வந்து திருச்சி டு கோலாலம்பூர் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுவும் அரௌண்ட் 6,500 rupees. ஸோ கரெக்டாக இயரில் எந்தெந்த லீவெல்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக ஆஃபரில் புக் பண்ணிவிடுவேன். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி வருஷம் 2 கண்ட்ரி 3 கண்ட்ரி அப்படின்னு இப்போ சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரை சுற்றி தான் மோஸ்ட்லி அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே இருக்க ஹாஸ்டலில் தங்கிட்டீங்கன்னா ஈவன் நீங்கள் அந்த பஸ்ஸு கூட எடுக்க தேவையில்லை, நடந்தே எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். அமெரிக்கன் வீசா ஒரு வீசா இருந்தால் நீங்கள் 50 கண்ட்ரீஸ்க்கு வீசா தேவையில்லை. கம்ப்ளீட்டாக இவன் வந்து எல்லாமே விதத்துலையும் பர்ஃபெக்ட், எந்த விதத்துலையும் வந்து அந்த நாட்டுக்குள்ள போனால் திரும்ப வந்துடுவாங்க அப்படிங்கிற உத்தரவாதத்தை தர்றது தான் அந்த அமெரிக்கன் வீசா. ஸோ ஒரு சிலது எதெல்லாம் லேண்ட் வழியோ போக முடியாதோ, பாசிபிள் இல்லையோ அதுக்கு மட்டும் நான் ஃப்ளை பண்ணிவிட்டேன். மற்ற எல்லாமே லேண்டு வழியாகவே கிராஸ் பண்ணிட்டேன். சென்ட்ரல் அமெரிக்கா போடுது, மெக்சிகோ சிட்டி டு கோஸ்டாரிக்கா 6 கண்ட்ரி 42 நாள், அதுவும் 1 lakh பட்ஜெட் ஃப்ளைட் தவிர. ஸ்கை ஸ்கேனர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. ஏதோ ஒரு ஏர்போர்ட்லேருந்து எல்லா கண்ட்ரீஸும் உள்ள ஏதோ ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஏதோ ஒரு டேட்டில் த சீப்பஸ்ட் ஃபேர் இருக்கும்ல, அது என்னங்கிறத காமிச்சு கொடுத்துருக்கேன். அண்டார்டிகா நான் வந்து 2012-13 வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பேன். உலகத்திலேயே அண்டார்டிகா சீப்பாக போகக்கூடிய இடம் வந்து அர்ஜென்டினாவில் இந்த உஷ்யா. அங்கேருந்து அந்த ட்ராக் பேசேஜ் வழியாக அந்த ஷிப் கூப்பிட்டு போவாங்க, 10 நாள் ட்ரிப்பு. அப்புறம் ஒரு யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வந்து டிமாண்ட் இருக்கும், இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் 4,400 நல்ல ப்ரைஸ் தான், அதனால் புக் பண்ணிட்டேன். Dazzler All Day Lip Color. Available in 30+ shades at ₹200. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் நடித்துள்ள போர்த்தொழில் வெற்றி நடை போடுகிறது. Presta Premium Innerwear. Let your body love it. உலகத்தில் இருக்க 7 கண்டங்களையும் சுற்றிட்டு கடைசியாக இப்போ அண்டார்டிகா சீரீஸையும் முடிச்சுட்டு இப்போ நம்ம கூட இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க திரு பேக் பேக்கர் குமார் தான். இவரோட பேர் செந்தில் குமார். ஆனால் பேக் பேக்கர் குமார் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு தெரியும். வணக்கம் பிரதர். வணக்கம். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்கேருந்து வந்துச்சு? 2008 நான் வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்து அப்போ தான் மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து சிங்கப்பூரில் வந்து படிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து டைகர் ஏர்வேஸுங்கிற ஒரு சிங்கப்பூர் பேஸ் லோ காஸ்ட் ஏர்லைன் வந்து லான்ச் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை வெளிநாடு பார்க்குறோன்னு. கரெக்டாக அவன் அங்கே இருந்தான். அவன் வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணி 6,500 rupees நினைக்கிறேன் ரிட்டன் ஃபேர், ரவுண்ட் ட்ரிப் ஃபேர், சென்னை டு சிங்கப்பூர் அவன் புக் பண்ணி கொடுத்தான். ஸோ அப்போ தான் வந்து முதல் முறையாக சிங்கப்பூர் போனேன். அங்கே பக்கத்தில் எப்படி இந்தோனேஷியாவும் கவர் பண்ணோம், நானும் என் ஃப்ரெண்டு சுரேஷும். ஆக்சுவலாக ஸ்பான்சர் பண்ணது வந்து சிங்கப்பூர் ஃப்ரெண்ட் சதீஷ். ஸோ அங்கே போயிட்டு அவன் எல்லாமே சுற்றி காட்டி அவன் ரூமில் தங்க வச்சு அனுப்பிச்சான். ஸோ அதுலேருந்து ரொம்ப பிடிச்சி போச்சு பட்ஜெட் ட்ராவல். வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக சர்ச் பண்ணாங்க, எப்படிலாம் பட்ஜெட்டை ட்ராவல் பண்ணலாம், லோ காஸ்ட் ஏர்லைன் வேர்ல்டில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன வழியிலலாம் வந்து பட்ஜெட் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்படி நிறைய தேட அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாதிரி வந்து யூடியூப் vlogs எல்லாம் கிடையாது. நீங்கள் கூகுள் பண்ணி vlogs தான் படிக்கிறோம். நிறைய வந்து வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இருக்க பேக் பேக்கர்ஸ் வந்து அவங்களோட தன் அனுபவங்களை வந்து நிறையா வந்து vlogs-அ வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. மீன் வெப்சைட்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய படிக்க அதில் நிறைய எனக்கு ஆர்வம் வந்தது. ஸோ பணம் இருந்தால் தான் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்லாம் இல்லை, எல்லாருனாலையும் ட்ராவல் பண்ண முடியும், கரெக்டான விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் எல்லாருனாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத விஷயம். ஸோ அதில் ரொம்ப விருப்பமாகி நிறைய vlogs படிக்க ஆரம்பித்தேன். அப்போ படிக்கும்பொழுது தான் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக ஏர் ஏஷியா அப்படிங்கிற ஒரு மலேசியன் பேஸ் லோ காஸ்ட் ஏர்லைன் வந்து திருச்சி டு கோலாலம்பூர் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுவும் அரௌண்ட் 6,500 rupees. அதுக்கு நான் இல்ல போயிட்டு வரதுக்கு 6,500. ஓகே, நீங்க இதெல்லாம் கம்மி, 2,000 ரூபாய்க்கு ஹாங்காங்லாம் போயிட்டு வந்திருக்கேன் நான். ஓகே. ஸோ என்னன்னா அது லான்ச் பண்ணும்போது நானும் என் ஃப்ரெண்ட் அருண், பாலகுமார் இவங்கெல்லாம் வந்து 3 பேரும் பிளான் பண்ணி கோலாலம்பூர் போனோம். அங்கே போயிட்டு 4 நாள் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். சின்ன ஹோட்டலில், நார்மல் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணி ஸ்டே பண்ணிட்டு வந்தோம். ஸோ அது வந்து மேலும் வந்து உற்சாகத்தையும் அதை பற்றின ஆர்வத்தையும் உண்டாகுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுலேருந்து இந்த லோ காஸ்ட் ஏர்லைனான ஏர் ஏஷியா வந்து எவ்ரி 4 months or 5 months பார்த்தீங்கன்னா பிக் சேல் அப்படின்னு விடுவான். அப்போ வந்து ரொம்ப சீப்பாக, அதாவது தாய்லாந்துக்கு 3,000 rupees போயிட்டு வந்திருக்கேன், ஹாங்காங்க்கு 2,000 rupees போயிட்டு வந்தேன். ஆல்மோஸ்ட் ஃப்ரீ சீட்டு, அந்த டேக்ஸ் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த நம்ம பின்னாடி தொடர்ந்து பேசணும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது, செந்தில் குமார் பேக் பேக்கர் குமார் அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, அதுவும் மாஸ்டர்ஸ் இன் ஐஐடி மெட்ராஸில் பண்ணியிருக்கீங்க. ஒரு வேலையை விட்டுட்டு இந்த ட்ராவல்குள்ளே போகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஃபேமிலி நீடு இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு போகிறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் விஷயங்கள் கன்வின்ஸ் பண்ணீங்க? இல்லை, அவங்களுக்கு தெரியும் நான் ஒரு ட்ராவல் ஃப்ரீக் அப்படின்னு. ட்ராவல் இல்லாமல் நான் இருக்கவே முடியாது. ஐஐடியில் முடிக்கிறேன். ஐஐடியில் முடிச்சுட்டு 2 years வந்து கேட்டர்பில்லரில் ஒர்க் பண்ணேன். ஸோ ஜாப் வந்து ஹெக்டிக்கான ஜாபு.
ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா என்னால் ட்ராவல் பண்ணாமல் இருக்க முடியல, அங்கே அதிகமாக உங்களுக்கு லீவெல்லாம் கிடைக்காது, ஒர்க் ப்ரெஷரும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த டைமில் வந்து எஸ்ஆர்எம்மில் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. அப்போ வந்து சரி ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டது என்னென்னா எஸ்ஆர்எம்மில் வந்து உங்களுக்கு எவ்ரி 6 months வந்து 1 month வெக்கேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு, எவ்ரி ஜூன் அண்ட் டிசம்பர். ஸோ கரெக்டாக வந்து அப்ளை பண்ணேன், கிடச்சிது. ஸோ எஸ்ஆர்எம்மில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக 2013 ஜானில் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா கரெக்டாக 6 மாதம் முன்னாடி ஆஃபர் வர்றதுக்கும் எனக்கு கரெக்டாக எவ்ரி 6 months எப்பப்பெல்லாம் வந்து வெக்கேஷன் வருதுன்னு தெரியும். ஸோ கரெக்டாக இயரில் எந்தெந்த லீவெல்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக ஆஃபரில் புக் பண்ணிவிடுவேன். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி வருஷம் 2 கண்ட்ரி 3 கண்ட்ரி அப்படின்னு இப்போ சுற்றிக்கிட்டே இருப்பேன். அதுவும் இல்லாமல் இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் லீவ் வரும், நான் ஒரு 2 நாள் லீவ் போடுவேன். ஸோ ஒரு 6 நாள் 7 நாள் கிடைக்கும். ஸோ அதில் ஒரு கண்ட்ரி பிளான் பண்ணிடுவேன். ஸோ வருஷம் 3 கண்ட்ரி 4 கண்ட்ரி அப்படின்னு ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த லாக்டவுன் பீரியட் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா காலேஜில் வந்து நான் வந்து மாஸ்டர்ஸ் தான் முடிச்சிருக்கேங்க. பிஹெச்டி நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், அப்போ தான் வந்து நீங்கள் இந்த ப்ரொஃபஷனில் நீடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வருது. ஸோ எனக்கு வந்து அதே டைமில் நிறைய வந்து ட்ராவல் வ்ளாக்ஸ் அப்போ தான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் யூடியூப்பில். பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ரா அண்ட் ரியல் ட்ராவல், ஒரு உண்மையான நேர்மையான ஒரு வெளிப்படையான டிரான்ஸ்பேரண்ட்டான ஒரு வ்ளாக் தமிழில் இல்லை. A to Z கம்ப்ளீட் யாருமே சொல்கிறது இல்லை, எல்லாமே ஒரு பில்டப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது தோணும்பொழுது சரி நம்மையே அதை பண்ணக்கூடாது. நான் வந்து இந்த யூடியூப் அதாவது இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி 26 கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மையே இதை பண்ணக்கூடாது, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இவ்வளோ நாலேஜ் வச்சுன்னு யோசிக்கும் பொழுது இந்த பிரச்சனையும் வருது, காலேஜ் பிரச்சனையும். ஸோ அதனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து சரி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலையை விட்டுட்டு அந்த சீசன் 1 ஆரம்பிச்சதுங்க. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ட்ரிப் போயிருந்தேன், அந்த காஷ்மீர், ராஜஸ்தான், பாகிஸ்தான், கட்டார்பூர், ஸ்பிட்டி வேலிலாம். சரி ப்ராப்பராக பண்ணோம், சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளால் வந்து இதில் ஷைன் ஆக முடியாது, நம்ம வந்து மக்கள்கிட்ட சேர முடியாது, யாரும் பண்ணாததை பெருசாக அதே சமயம் வெளிப்படையாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் வந்து அந்த வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 1 அந்த பால்கன்ஸுங்க. அந்த 5 கண்ட்ரி 50 நாள் 1 லட்சத்தில் முடித்தேன். அதாவது போஸ்னியா, மொன்டெனெக்ரோ, செர்பியா, நார்த் மெசடோனியா, அல்பேனியா. அது எப்படி ஃப்ளைட் டிக்கெட்டோட சேர்த்து 1 லட்சத்தில் எப்படி அதை முடிச்சு? ஃப்ளைட் டிக்கெட் இல்லை, ஃப்ளைட் டிக்கெட் 15,000 புக் பண்ணேன் டோட்டலாக போயிட்டு வர்றதுக்கு, ப்ளஸ் 1 lakh. அதாவது இந்த 1 lakh அப்படிங்கிறது அங்கே இறங்குறதுலேருந்து திரும்ப அந்த ஏறதுக்கான டோட்டல் செலவு. ஸோ 1,15,000 ரூபாய். அதாவது ஒரு நாளைக்கு 2,000 rupees பட்ஜெட்டுங்க, $25. யூஸ்வலாக வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக் பேக்கர்ஸ் வந்து ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாங்க, பெர் டே பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு $25 to $30 தான் உலகம் ஃபுல்லாக இருக்க பட்ஜெட். சில கண்ட்ரீஸில் ஜாஸ்தி ஆகும், பட் மேக்ஸிமம் நம்ம வந்து இதுக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ $25 உங்களுக்கு 2,000 ரூபாய். ஸோ அதில் முடிச்சேன் நான். ஓகே, இப்போ ஒரு நாள் போறீங்க அப்படி தங்குறதுன்னா ஹாஸ்டல்ஸ் சூஸ் பண்ணீங்களா இல்லை ரூம்ஸ் மாதிரி எடுப்பீங்களா? ஹாஸ்டல்ஸ் தான் கண்டிப்பாக. ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். உலகம் ஃபுல்லாக ஹாஸ்டல்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு $7 $8 ஒரு $500 to $600 எல்லா இடத்துலையுமே ஹாஸ்டலில் கிடைக்கும். ஸோ போகிற இடத்துல அந்த மாதிரி தங்கிட்டு மேக்ஸிமம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் அட்ராக்ஷன் சுற்றி பார்க்குறது இருந்ததுன்னா, சைட் சீயிங் இருந்ததுன்னா நடந்தே போயிடுவேன். இல்லைன்னா அந்த ஊரில் இருக்க அந்த பஸ் கார்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு $400 $500 வாங்கிட்டிங்கன்னா ஒரு 3 day 4 daysக்கு வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக பஸ் பாஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் பிளான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் டாக்ஸியே எடுக்க மாட்டேன், எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். முக்கியமாக தங்குற ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரை சுற்றி தான் மோஸ்ட்லி அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே இருக்க ஹாஸ்டலில் தங்கிட்டீங்கன்னா ஈவன் நீங்கள் அந்த பஸ் கூட எடுக்க தேவையில்லை, நடந்தே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுவும் இல்லாமல் எதெல்லாம் இந்த எக்ஸ்பென்சிவான என்ட்ரி ஃபீஸ் இருக்கிறதெல்லாம் போக மாட்டேன். மேக்ஸிமம் ஃப்ரீ இல்லைனா வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இருக்கிற விஷயங்களை தான் கவர் பண்ணுவேன். இப்போது பட்ஜெட்டாக நம்ம பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் வந்து நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு வந்து பட்ஜெட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிம்பாங்க. அதை நம்ம எப்படி ஷார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லைங்க, யூரோப்னாலே எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அப்படி தான் ஒரு மித்தாக இருந்துட்டு இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி பிரேக் பண்ணீங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். அதுக்கு வந்து என்னென்னா கண்டிப்பாக வெஸ்டர்ன் யூரோப் காஸ்ட்லிங்க. இந்த ஷெங்கன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாண்டு, இதெல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவான கண்ட்ரிஸ் வந்து வேர்ல்ட்லேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான கண்ட்ரிஸ் வந்து நார்டிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்காண்டினேவியன், நார்வே, ஐஸ்லாந்து, ஃபின்லாந்து, ஸ்வீடன் இதெல்லாம். அதுக்கு அடுத்த லெவல் சுவிட்சர்லாண்டு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்த லெவல் தான் இந்த ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, போர்ச்சுகல், மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம். பட் அதிகமாக நம் மக்களுக்கு யூரோப்பில் அறியப்படாத நாடுகள் நிறைய இருக்கு. ஷெங்கன் ஜோன்ல வராத நாடுகள் ஈஸ்டர்ன் யூரோப் நான் சொன்ன இந்த நாடுகள். இது தவிர ரொமேனியா, பல்கேரியா, உக்ரைனு, மால்டோவா இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் நம்ம மக்களுக்கு அதிகமாக பெருசாக தெரியாது. மேபி உக்ரைன் இந்த இதனால தெரிஞ்சிருந்திருக்கலாம், அதிகமாக நம்ம மக்கள் போகாத இடம். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஸோ நம்ம பட்ஜெட்லேயும் இருக்கணும், அதே சமயம் தமிழ் யூடியூப்ல இது வரைக்கும் வராததாகவும் இருக்கணும், புதுசாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த கண்ட்ரீஸ்லாம் வருது. இதுக்கு என்னன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் நீங்கள் வந்து வீசா எடுக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த கண்ட்ரீஸ்க்கான எம்பசி எல்லாமே டெல்லியில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்களாக போகணும், இல்லைன்னா யார்ட்டையாவது ஏஜென்ட்டை கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அப்ளை பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தனித்தனியாக வீசா வாங்கணும். ரொம்ப கஷ்டம், எக்ஸ்பென்சிவும் கூட.
அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது நான் ரொம்ப நாளாகவே படிச்சுட்டு இருக்கிறது தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அமெரிக்கன் வீசா ஒரு வீசா இருந்தால் நீங்கள் 50 கண்ட்ரீஸ்க்கு வீசா தேவையில்லை. அதாவது சப்ஸ்டியூட் மாதிரி வைங்களேன் அமெரிக்கன் வீசா. அதாவது இந்த கண்ட்ரீஸ் மாதிரி அந்த மாதிரி அமெரிக்கன் வீசா இருந்தால் இந்த கண்ட்ரீஸ்லாம் வீசா தேவையில்லை. ஏன்னா அமெரிக்கன் வீசா நீங்கள் எடுக்க போனீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, ட்ராவல் ஹிஸ்ட்ரி, ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரி, எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி, உங்களோட கம்ப்ளீட் ஸ்கூலிங் ஹிஸ்ட்ரி, காலேஜ், இந்த டோட்டல் ஹிஸ்ட்ரியே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி கம்ப்ளீட்டாக இவன் வந்து எல்லாமே விதத்துலையும் பர்ஃபெக்ட், எந்த விதத்துலையும் வந்து அந்த நாட்டுக்குள்ள போனால் திரும்ப வந்துருவாங்க அப்படிங்கிற உத்தரவாதத்தை தர்றது தான் அந்த அமெரிக்கன் வீசா. எல்லா நாடுமே எதிர்பார்க்கறது ஒன்று தாங்க. நீங்கள் டூரிசம் ஹாலிடேக்கு வந்தீங்க அப்படின்னா, இல்லை பேக் பேக்கிங் வந்தீங்க அப்படின்னா, வந்தீங்க, சுற்றி பார்க்குறீங்க, செலவு பண்ணுறீங்க, போயிடணும். இந்த இல்லீகலாக தங்குறது, இங்கே தங்கிட்டு அப்படியே வேலை தேடுறது, இந்த விஷயத்த பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. அதை அவங்க இது பண்ணுறது இல்லை. ஸோ அதுதான் அவங்க மெயினாக பார்க்கறது. ஸோ இந்த அமெரிக்க வீசா வந்து என்ன உத்தரவாதத்தை தருதுன்னா, நான் உள்ளே போனால் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை தருது அமெரிக்கன் வீசா. ஸோ அதனால் நிறையா கண்ட்ரீஸ் வந்து நம்ம எதுக்கு வந்து தேவை, இந்த ஒரு ஊருக்கு வீசா ப்ராசஸ்லாம் பெரிய விஷயம். ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் நீங்கள் வந்து எம்பசி வச்சு நீங்கள் அதுக்கு ஆள் போட்டு இதெல்லாம் பண்ணுறது நிறையா செலவாகும். ஸோ அதனால் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அமெரிக்கன் வீசா வச்சுருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ராசஸை சிம்பிள் ஆக்கிடுறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கன் வீசா அப்ளை பண்ணுறது விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும், எவ்வளோ நாள் வேலிடிட்டி, அந்த மாதிரிலாம் விஷயங்களும் பற்றி கண்டிப்பாக அமெரிக்கன் வீசா வந்து டூரிஸ்ட் வீசா வந்து B1 B2 கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து $165 சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது 12,500 to 13,000 டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். $15 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. $185 $190. நான் வந்து 2022 பிப்ரவரியில் எடுத்தேன். அது கரெக்டாக லாக்டவுன் முடிஞ்சு நான் வேலையை விடுறதுக்கு 2 months முன்னாடி கரெக்டாக அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். இந்த DS-160 ஃபார்ம், பெரிய ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இங்கே விஎஃப்எஸில் வந்து நீங்கள் உங்களோட பயோமெட்ரிக் வைக்கணும். வச்சுட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து இது இன்டர்வியூ வந்து ஷெடியூல் எடுக்கணும். ஸ்லாட் இருக்கும், நம்ம பிக் பண்ணணும். அது ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ரொம்ப இதாக இருக்குது கிடைக்கிறது. கரெக்டாக எனக்கு கரெக்டாக கிடைச்சது லக்கில். ஒரு 2 days நாளானிக்கு இன்டர்வியூனா இன்றைக்கி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு ஸ்லாட் இருந்தது. புக் பண்ணுறேன், அந்த பயோமெட்ரிக் போய் வைக்கிறேன், கரெக்டாக இன்டர்வியூக்கு போகிறேன். இன்டர்வியூவில் வந்து ஒரு 5 minutes இருக்கும் இன்டர்வியூ. கன்வின்சிங்காக பேசணும், நம்ம வந்து அமெரிக்கா எதுக்காக போகிறோம் அப்படின்னு. ஸோ என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அமெரிக்கா எதுக்காக போகணும் அப்படின்னாங்க. அமெரிக்காவுக்கு வந்து நான் ஹவாய் தீவுகள் பார்க்க போகணும் அப்படின்னு. யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஹாலிடேக்கு போகிறேன், எங்கே போகிறீங்கன்னா நியூயார்க் போகிறேன், லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறேன், ஹாலிவுட் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஹவாய் தீவு போகணும் அப்படின்னு. எதுக்கு நீங்கள் ஹவாய் தீவு போகணும் அப்படின்னாங்க. இல்லைங்க, நான் சின்ன வயசில் வந்து ஜுராசிக் பார்க் வந்து படம் பார்த்தேன். அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாரும் மோஸ்ட்லி அந்த 80s கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்த முதல் ஹாலிவுட் படம் வந்து ஜுராசிக் பார்க்காக தான் இருக்கும் தியேட்டரில். ஸோ வந்து பயங்கரமாக வந்து இன்ஸ்பயர் பண்ணுது அந்த படம். அதோட லொக்கேஷன்ஸ்லாம் அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் இந்த ட்ராவல் இன்ட்ரெஸ்ட் வந்தக்கப்புறம் நம்ம அதை பற்றி சர்ச் பண்ணி படிக்கும்போது தான் தெரிய வருது, அந்த இடம் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து ஹவாய் தீவுகளில் உள்ள குவாய் அப்படிங்கிற ஒரு தீவு அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அப்போ பார்த்தது எனக்கு அதுக்கப்புறம் தெரிய வருது, குவாய் தீவுகள் தான் அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அந்த குவாய் தீவுகள் நான் சின்ன வயசில் பார்த்த அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ போய் அதை வந்து நான் பார்க்கணும், நேரில் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு நான் வந்து அமெரிக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசணும். ஆமாம், அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி 26 கண்ட்ரிஸ் போயிருந்தேன். அந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருந்தது. நீங்கள் ஏன் ஃபேமிலியை கூப்பிட்டு போகலையா? நான் ஃபேமிலி மேன், உங்களுக்கு தெரியும், 8 year சன் இருக்காங்க. அவங்க ஏன் கூப்பிட்டு போகலையா ஒரு கிடுக்கிப்பிடி கேள்வி கேட்பாங்க, ஏன் சோலோவாக போகிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, அவங்களுக்கு வந்து ட்ராவல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இருந்தாலும் என் கூட எல்லா கண்ட்ரிஸும் அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் தான் வந்து சோலோவாக போவனால அதுவும் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்படி எல்லா இதுலேயுமே வந்து கரெக்டாக நம்ம வந்து கன்வின்சிங்காக அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லணும். அந்த ஃபார்மில் இருக்கிறத கரெக்டாக சொல்லணும். என்ன நம்ம ஃபார்மில் ஃபில் பண்ணியிருக்கோமோ அந்த கேள்வி திரும்ப கேட்பாங்க. அதுலேருந்து நம்ம சொல்கிறது மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. அது கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா, நம்ம சொல்கிறது கன்வின்சிங்காக இருந்ததுன்னா, இவன் போனால் திரும்ப வருவான் அப்படிங்கிற உத்தரவாதம் அவங்களுக்கு ஏற்படுத்திட்டோம்னா கொடுத்துருவாங்க. 10 year மல்டிபிள் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ 2031 பிப்ரவரி வரைக்கும் என்னோட அமெரிக்கன் வீசா வேலிட். ஸோ அடுத்த 10 வருஷம் இந்த ஒரு வீசா வச்சுட்டு நான் பண்ண $12,500 செலவில் 50 கண்ட்ரி வீசா இல்லாமல் போயிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் அந்த ஒரு வீசா வச்சு தான் வந்து சென்ட்ரல் அமெரிக்கா முடிச்சிருக்கீங்க, சவுத் அமெரிக்காவும் முடிச்சிருக்கீங்க, அண்டார்டிகாவும் அதில் தான். அண்டார்டிகா வீசா தேவையில்லை, அர்ஜென்டினா வழியாக போகணும். அர்ஜென்டினா வீசா அமெரிக்கன் வீசா இருந்தால் இது பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி வேறு எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் ஒரே ஒரு அமெரிக்கன் வீசா வச்சு முடிக்கலாம்னு இருக்கு? ஸோ இந்த சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் பேர் சொல்கிறதா, மெக்சிகோ, கோஸ்டாரிக்கா, கியூட்டாமாலா, எல் சல்வடார், ஹொண்டுராஸ், பெலிஸ், பனாமா. அதாவது அமெரிக்காவுக்கு கீழே இருக்க டோட்டல் அது சென்ட்ரல் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க, பட் ஜியாகிரபிக்கலாக அது நார்த் அமெரிக்கா. அந்த என்ட்ர கண்ட்ரிஸ் எல்லாமே அமெரிக்கன் வீசா வச்சு பண்ணிடலாம். சவுத் அமெரிக்காவில் நான் போன கொலம்பியா, பெரு, பொலிவியா வந்து அமெரிக்கன் வீசா கிடையாது, அது தனியாக வீசா வாங்கணும். நான் அது பெருவிலேயே வாங்கிட்டேன்.
அது எல்லாமே பை ரோட் தான் நீங்க போனீங்க இல்லையா? எல்லாமே இந்த சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா எல்லாமே ரோட்டில் தான் போனேன். ஒரு சில இது மட்டும் உங்களுக்கு அந்த பார்டர் கிராசிங்கில் வந்து ஈக்குவடார் இருந்தது. அந்த கொலம்பியா டு பெரு பார்டர் கிராசிங்கில் பார்த்தா ஈக்குவடார் இடையில இருக்குது. ஸோ ஈக்குவடாரில் என்ன பிரச்சனைனா அமெரிக்கன் வீசா அவன் அக்செப்ட் பண்ணுறதில்ல, அவன் தனியாக வீசா வாங்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் கொலம்பியா கேபிட்டல் மெடிலின்லேருந்து இன்னொரு சிட்டி மெடிஜின்லேருந்து பெரு கேபிட்டல் லீமாவுக்கு ஃப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஒரு சிலது எதெல்லாம் லேண்ட் வழியோ போக முடியாதோ, பாசிபிள் இல்லையோ அதுக்கு மட்டும் நான் ஃப்ளை பண்ணிட்டேன். மற்றதெல்லாமே லேண்ட் வழியாகவே கிராஸ் பண்ணிட்டேன். ஈவன் ஒரு பார்டர் கிராசிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லேக் டிட்டிகாக்கா, பெரு டு பொலிவியா வந்து லேக் டிட்டிகாக்காலே பார்டர் கிராஸ் பண்ணது. ஸோ சவுத் அமெரிக்காவில் இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லை, பார்டர் கிராசிங் அப்படிங்கிறது. நம்ம உள்ளே வந்துட்டோம், இந்த இடத்துல எக்ஸிட் திரும்ப உள்ளவும் போக முடியாது. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு வீசா அக்செப்ட் பண்ணாமல் விஷயங்களும் நடக்கும் இல்லையா? இல்லை, நான் முன்னாடியே பக்காவாக பிளான் பண்ணிடணும். எந்தெந்த கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து வீசா இருக்குது, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ரூட்டை வந்து தீர்மானிச்சிடணும். அந்த ரூட்டில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அமெரிக்கன் வீசா எடுபடும், அதாவது அக்செப்ட் பண்ணிப்பாங்களாங்கிறது தெரியணும். இன்கேஸ் அக்செப்ட் பண்ணினா அதுக்கு எப்படி வீசா வாங்குறதுன்னு தெரியணும். நான் போட்ட பிளான் வந்து கொலம்பியா, பெரு, பொலிவியா, சிலி, அர்ஜென்டினா. அதில் பார்த்தீங்கன்னா பொலிவியாவுக்கு மட்டும் இது இல்லை, அமெரிக்கன் வீசா அக்செப்டட் இல்லை. ஆனால் பெருவோட கேபிட்டல் லீமாவில் வந்து நீங்கள் பொலிவியன் வீசா அப்ளை பண்ணிங்கன்னா வித்தின் 1 hourல கொடுத்துருவாங்கன்னு நான் படிச்சேன் நெட்டில். ஸோ நான் பெரு வழியாக தான் நான் போனேன். ஸோ லீமாவில் நான் 2 days இருந்து நான் ஒரு நாள் வீசா வாங்கிட்டு கிளம்பிட்டேன். அந்த 5 கண்ட்ரீஸுமே அதை வச்சு கவர் பண்ணியாச்சு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ராவலராக இருந்திருக்கீங்க. யூடியூப் வரதுக்கு முன்னாடி கடந்த ஒரு 3 வருஷமா நீங்கள் ஒரு யூடியூபர், ப்ராப்பர் யூடியூபராக 3 வருஷம் இல்லைங்க, 1.25 வருஷம். செப்டம்பர் 2021 தான் வந்து ஃபர்ஸ்ட் காஷ்மீர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி பார்க்குறப்போ 2013 அப்படின்னு நம்ம அப்படி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 2 வருஷம். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த லைஃப் பிஃபோர் யூடியூபர் ஆஃப்டர் யூடியூபருங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு மாறி இருக்கு? லைஃப் பிஃபோர் யூடியூபர் 9 to 5 ஜாப், காலேஜில் போகிறோம் வர்றோம். அதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் வந்து இந்த ட்ராவல் பற்றி படிக்கிறது, எவ்ரி 6 months வெக்கேஷன் டைமில் ட்ராவல் பண்ணுறதுங்கிற ஒரு ட்ராவல் வந்து ஒரு இதாக இருந்தது. இப்போ வந்து ட்ராவலே வந்து வாழ்க்கையாயிடுச்சு, ட்ராவலே வந்து வேலையாயிடுச்சு. ஸோ இப்போ ஃபுல் டைம் ட்ராவல். ஸோ அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் அந்த கேள்வியும் நான் கேட்டேன். ஏன்னா இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஜாப் செக்யூரிட்டியோட நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, அது போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரப்போ நம்மளுக்கு ஒரு ஜாப் இருக்குது, நம்மளுக்கு ஒரு மந்த்லி சேலரி இருக்குது, நம்ம ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதே சேம் டைம் நம்ம வேலையை விட்டுட்டு இன்னொரு கண்ட்ரி போகிறோம், ஒரு phase 1 phase 2 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 நாடுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம்னு நம்ம மைண்டில் வச்சுட்டு போகிறோம். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து பேக் போன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும், ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? அதை ஃபேஸ் பண்ணுறப்போ அது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்தில் பயங்கர கஷ்டமாக இருந்தது. வேலையை விடும்போது மார்ச் 2022 1300 சப்ஸ்கிரைபர், சேனல் மானிட்டைஸ் ஆகலை, 40 வயசு, ஒய்ஃபும் குழந்தையும் இருக்காங்க, பெருசாக பேக்கப் இல்லை. ஆனால் 10 வருஷம் ஓரளவுக்கு சேவிங்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே இதை வந்து பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. பட் எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருந்தது, தமிழ் மக்கள் உண்மையான ட்ராவல் இதை வந்து நேர்மையாக பண்ணால் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. ஆனால் உண்மையும் நேர்மையும் ஜெயிக்க லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இருந்தது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வேலையை விட்டுட்டு அந்த ஃபஸ்ட் சீரீஸான பால்கன்ஸ் கண்ட்ரிஸ் பண்ணதுங்க. அதுவும் பெருசாக ஹிட் ஆகலை, உங்களுக்கு ஒரு 500 to 1000 வியூஸ் அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து சரி இதை விட பெருசாக பண்ணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கும் பொழுது தான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து மும்பையிலேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போயிட்டு வர 40,000க்கு ரவுண்ட் ட்ரிப் ஃபேர் வந்து ஆஃபர் வருது. ஸோ 2 டிக்கெட் புக் பண்ணேன், ஒன்று செப்டம்பர் அக்டோபருக்கு ஒன்று, அடுத்த இந்த பிப்ரவரி மார்ச்சுக்கு 2. ஸோ 2 40,000 ரவுண்ட் ட்ரிப் ஃபேர் புக் பண்ணிடுறேன். ஸோ புக் பண்ணிவிட்டு அமெரிக்கன் வீசா வச்சு என்ன பண்ணலாங்கும் போது, ஒன்று சென்ட்ரல் அமெரிக்காவுக்கு யூஸ் பண்ணிப்போம் 5 கண்ட்ரி, இன்னொரு அமெரிக்கன் ட்ரிப்பை சவுத் அமெரிக்காவுக்கு யூஸ் பண்ணிப்போம் இந்த பிப்ரவரி மார்ச் போனது. ஸோ போன செப்டம்பர் அக்டோபரில் அமெரிக்காவுக்கு ரவுண்ட் ட்ரிப் ஆல்ரெடி போட்டேன். அங்கேருந்து லோ காஸ்ட் ஏர்லைன் மூலிமா 10,000 rupeesக்கு மெக்சிகோ சிட்டிக்கு ஃப்ளைட் கிடைக்குது. ஸோ மெக்சிகோ சிட்டி போயிட்டு லேண்டு வழியாகவே மெக்சிகோ சிட்டி, அப்புறம் அப்படியே கீழே இறங்கி. இது உங்களோட கண்டினியூஸ் ட்ரிப்பா? இங்கேருந்து ஆரம்பிச்சது, ஃப்ரம் ஈரோடுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சது, ஈரோடு டு மும்பை போகிறீங்க, மும்பை. ஆமாம், ஈரோடு டு மெக்சிகோ சிட்டி ஒரே எபிசோட்லேயே கவர் ஆகிருந்திருக்கும். முருகன் கோயில் ஆரம்பிக்கிறது மெக்சிகோ சிட்டியில் உள்ள ஹாஸ்டலில் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அது நான் கேட்குறது என்னன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட்ரல் அமெரிக்கா முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் சவுத் அமெரிக்கா திரும்ப நீங்கள் ரிட்டன் இந்தியா வந்துட்டு போனீங்களா, இல்லை வந்து அங்கேருந்தே கண்டினியூ பண்ணிட்டீங்களான்னு நான் கேட்குறேன். இல்லை, சீசன் 2 வந்து சென்ட்ரல் அமெரிக்கா, அது அக்டோபரில் வந்துடுறேன். வந்துட்டு 1 month, நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என்ன பிளான்னா 2 மாதம் ட்ரிப்பில் இருப்பேன், வந்துட்டு மறுபடியும் 2 மாதம் ஊரில் இருப்பேன். ஆனால் அந்த 2 மாதத்தில் டெய்லி நான் வீடியோ எடுப்பேன். ஆனால் வாரத்துக்கு நாங்கள் 3 வீடியோ தான் போடுறோம், செவ்வாய், வியாழன், சனி 6 மணிக்கு. ஸோ நாங்கள் அங்கே எடுக்கும்போதே இங்கே சீரீஸ் ஆரம்பிச்சிடும். அதே சமயம் நான் இங்கே ரிட்டன் வரும்போது பாதி சீரீஸ் தான் முடிஞ்சிருக்கும் எங்களுக்கு. நான் ஃபுல் நாள் எடுக்கிறேன், எங்களுக்கு 3 நாள் வரதுனால. ஸோ நான் வந்து இங்கே இந்தியாவில் இருக்கும் பொழுதும் நான் எடுத்த வீடியோஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும். நான் அந்த சீரீஸ் முடியும் பொழுது நான் அடுத்த சீரீஸ் போயிடுவேன். ஸோ சேனலில் வந்து உங்களுக்கு வீடியோஸில் கேப் இருக்காது. அதே சமயம் நான் வந்து என் ஃபேமிலியோட 2 மாதம் இருக்கிறது அந்த கேப் எடுத்துப்பேன். ஸோ 6 மாதம் வீட்டில், 6 மாதம் டூரில். என்ன சொன்னாங்க ஒய்ஃப் இதுக்கு? அவங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு?
அவங்களுக்கு வந்து சேனல் பெருசாக மானிட்டைஸ் ஆகலை, அதனால் பெருசாக ஹிட்டும் ஆகலை, உங்களுக்கு பெருசாக ஆக்சுவல் வருமானமே இல்லை. இருந்தாலும் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னென்னா, எப்படியும் வந்து நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் இப்போ ஆரம்பிக்கிறோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம இனிமேல் தான் ட்ராவலை கற்றுட்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ட்ராவல் வந்து நான் ஆல்ரெடி இதை பற்றி கம்ப்ளீட்டாக படிச்சிட்டேன். பேசுகிறதும் வந்து நான் வாதியாராக இருந்தங்காட்டி அதில் பெருசாக நான் ஒரு 2-3 ட்ரையல் பார்த்தது தான் இந்த லோக்கல் இது போனதுங்க, காஷ்மீர் இது எல்லாமே. ஸோ அதில் எல்லாரும் ஒரு ஃபீட்பேக்கும் கேட்டுக்கிட்டேன், உங்களுக்கு பேசுகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ஒன்றே எங்களுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி தம்ப்நெயில் வைக்கிறது, எப்படி வந்து ஸ்லிக்காக எடிட் பண்ணுறது, ஸோ இதை மக்கள்கிட்ட எப்படி ரீச் பண்ணுறது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு பெருசாக தெரியாமல் இருந்தது. ஸோ அதனால தான் பெருசாக ரீச் இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பாக போக போக ஏதோ ஒன்று கிளிக் ஆச்சுன்னா, எல்லாரும் சொன்னது அதுதான், ஏதோ ஒன்று உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேலே வந்துடும், நீங்கள் மனம் தடாத பண்ணுங்க அப்படின்னு. அப்படி பண்ணும்பொழுது தான் சரி இன்னும் பெருசாக பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இந்த சென்ட்ரல் அமெரிக்கா போனது. மெக்சிகோ சிட்டி டு கோஸ்டாரிக்கா 6 கண்ட்ரி 42 நாள், அதுவும் 1 lakh பட்ஜெட் ஃப்ளைட் தவிர. ஸோ அது பண்ணும்போது முதல் எபிசோட் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்ததுன்னா, யூஸ்வலாக உங்களுக்கு இந்த மெக்சிகோ சிட்டி போகிறதுனா ரொம்ப ஒரு மாதிரி அதாவது ஈரோடு திண்டல் கோயில் ஆரம்பிச்சு டவுன் பஸ்ஸில் நார்மல் பஸ்ஸில் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போய் அங்கேருந்து நடந்து போய் அங்கேருந்து அமெரிக்கா போய் அங்கேருந்து நைட் ஸ்டே பண்ணி அங்கேருந்து லோ காஸ்ட் ட்ரெயின் பிடிச்சி மெக்சிகோ சிட்டி போய் அங்கேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி மெட்ரோ ட்ரெயினை பிடிச்சி அந்த சிட்டி சென்டருக்கு போய் அங்கேருந்து நடந்து ஹாஸ்டல் போய் எல்லாமே ஒரே எபிசோடில் 40 நிமிஷமாக ரொம்ப டீட்டெயிலிங்காக லென்த்தி எபிசோடாக போட்டேன். என்னோட கான்செப்டே இதுதாங்க. நான் வந்து எல்லாருமே கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஏன் வந்து எல்லாமே 40 மினிட்ஸ் போடுறீங்க, 45 மினிட்ஸ் போடுறீங்க, எல்லாரும் மாதிரியும் 15-20 மினிட்ஸை சுருக்கலாமே அப்படின்னு. இல்லைங்க, நம்மளோட இதுவே நான் இதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லென்த்தியாக தான் இருக்கும், ரான் ரியலாக என்ன இருக்கோ அப்படியே சொல்லணும், பேக்ரவுண்ட் மியூசிக் போடக்கூடாது, எக்ஸ்டர்னல் நாய்ஸ் உள்ளே வரணும். அப்போ தான் அந்த 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 இடத்துல பார்க்குற வியூயர்ஸை உள்ளே கொண்டு வைக்கணும். அவங்க அந்த காற்றடிச்சா காற்று அவங்க மேலே அடிக்கணும், அந்த சத்தம் கேட்டால் அவங்க மேலே படணும், அந்த உணர்ச்சியை அவங்கள கடத்தியே ஆகணும். அப்போ தான் அவங்க அந்த இடத்துல இருக்க ஃபீல் வந்து அவங்களுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் நான் எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணுறதில்ல. எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணுறது பெரிய விஷயங்கள், வாங்கி கோப்ரோவில் கனெக்ட் பண்ணால் இன்னும் பெட்டராகவே சவுண்ட் கொடுக்கலாம். ஆனால் அது அந்த இது எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் இழந்துருவோம். ஸோ அந்த ஒரு ரியலிஸ்டிக் அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து வியூவர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எக்ஸ்டர்னல் மைக்கை யூஸ் பண்ணுறதுல. அதனால சின்ன குறைகள் இருக்கிறது தான். எக்ஸ்டர்னல் வாய்ஸ் வருது, என் வாய்ஸ் ஒழுங்காக கேட்க மாட்டேங்குதுலாம் சொல்கிறாங்க, பட் இட்ஸ் ஓகே. ஸோ இது மாதிரி ரியலாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட முடிவு. இதை தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். அதை பிடிச்சி நிறைய பேர் வந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தது வேறு, இது வேறு மாதிரி இருக்குது. ஸோ என்னடா அப்படின்னு அந்த முதல் எபிசோடில் எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. ஸோ அதுலேருந்து போக போக வித்தியாசமான அந்த மெக்சிகோ அந்த சென்ட்ரல் அமெரிக்கனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தான் போடுறோம். ஸோ அதனால் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய ஓரளவுக்கு சேனல் நல்லா டெவலப் ஆச்சு. அதுக்காக வந்துட்டேன். அதுக்கப்புறம் 1 month கழிச்சு அந்த 3rd சீசன் அந்த மலேசியாவில் உள்ள பொர்னியோ, பிலிப்பைன்ஸு, வியட்நாம் இதெல்லாம் கவர் பண்ணாங்க. அது அப்படியே ஒரு மாதிரியாக போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சவுத் அமெரிக்கா, ஹவாய் தீவுகள் போயிட்டு சவுத் அமெரிக்காவில் உள்ள இந்த கொலம்பியா டு அர்ஜென்டினா ப்ளஸ் அண்டார்டிகா. ஓகே. ஸோ இதெல்லாம் சொல்கிறீங்க, பக்காவாக பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளைட் டிக்கெட் சீப்பாக புக் பண்ணுறது அந்த ட்ரிக்ஸ் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. திரும்ப ஒரு வாட்டி நம்ம அதை ரீகால் பண்ணி பேசலாமே. ஸ்கை ஸ்கேனர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரம் இந்தியா டு வந்து எவ்ரிவேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிவிட்டு டேட் வந்து எனி டைம் அப்படின்னு கொடுக்கணும். அது கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்தியாவில் ஏதோ ஒரு ஏர்போர்ட்லேருந்து எல்லா கண்ட்ரீஸும் உள்ள ஏதோ ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஏதோ ஒரு டேட்டில் த சீப்பஸ்ட் ஃபேர் இருக்கும்ல, அது என்னங்கிறத காமிச்சு கொடுத்துரும். அப்படி காமிச்சிட்டிங்க அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதில் புக் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அதில் எந்த டேட்டில் என்ன கண்ட்ரிக்கு எந்த இந்தியாவில் உள்ள எந்த ஏர்போர்ட்லேருந்து சீப்பாக இருக்குன்னு தெரிஞ்சிடும், என்ன ரேட்டில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அஃபிஷியல் ஏர்லைன் வெப்சைட்டில் போய் அதை வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் எய்தர் அஃபிஷியல் ஏர்லைனில் புக் பண்ணலாம், வெப்சைட்டில் புக் பண்ணலாம், இல்லை ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்ட் சொல்லுவாங்க, ஓடிஏ, நம்ம மேக் மை ட்ரிப்பு யாத்திரா இருக்குல்ல, இதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட். ஓகே. இன்னும் சில யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட அந்த பட்ஜெட் ட்ராவல் பற்றி பேச சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு சிட்டிலேருந்து புக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கீங்க, சென்னையிலேருந்து ஃப்ளைட் போகணுன்னா நீங்கள் வேற ஒரு ஊர்லேருந்து போடணும், இல்லைனா இன்காக்னிட்டோ போகணும். அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து அமெரிக்காவுக்கு சர்ச் பண்ணல, நான் வந்து சென்னை டு லாஸ் ஏஞ்சலஸ், சென்னை டு நியூயார்க் சர்ச் பண்ணியிருந்தேன்னா 80,990 காட்டுக்கு. இப்படியே நான் பார்த்துட்டே இருந்திருப்பேன். இந்தியா டு அமெரிக்கா எனி டைம்னு கொடுத்தேன். ஸோ மும்பை டு லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் 40,000 ரூபா தான் சீப்பஸ்ட்டுங்கிறத காட்டிருச்சு. மும்பைங்கிறது ட்ரெயினில் போகலாம், இல்லை ஃப்ளைட்டில் போகலாம். ஃப்ளைட்லேயே உங்களுக்கு வந்து 3,000-4,000 ருபீஸ்க்கு இருக்குது, கரெக்டாக ஆஃபரில் பிடிச்சிங்க அப்படின்னா ஒன் வே. ஸோ நீங்கள் அது 40,000 ரூபாய்க்கு போயிட்டேன். இப்போ நம்ம 40,000 ரூபா சேவ் பண்ணுறோமா, இதில் நீங்கள் வந்து 700 ரூபாயில் ட்ரெயின்லையும் போகலாம் மும்பை, இல்லை 3,000 ரூபாயில் ஃப்ளைட்லையும் போகலாம். ஸோ டெல்லியிலேருந்து நான் இப்போ ஒரு சென்ட்ரல் ஏஷியாவுக்கு புக் பண்ணியிருக்கேங்க. டெல்லி டு ஷிம்கண்ட் வந்து லோ காஸ்ட் ஏர்லைன், கஜகஸ்தான் லோ காஸ்ட் ஏர்லைன் வந்து விட்டுருக்கான். டெல்லி டு ஷிம்கண்ட் போயிட்டு வர 10,000 ருபீஸ்.
நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது காட்டவே காட்டாது. ரெகுலர் ஏர்லைன் தான் காட்டும். இந்த லோ காஸ்ட் ஏர்லைனோட காம்பினேஷன் வராது. ஸோ எங்கேருந்து லோ காஸ்ட் ஏர்லைன் இருந்தாலும் நம்ம அதை புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த இடத்துக்கு நம்ம இந்தியாவில் தான் ட்ரெயின் கனெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கே. உங்களுக்கு டைம் இருந்தால் ட்ரெயினில் போங்க, இல்லை உங்களுக்கு டொமஸ்டிக் ஃப்ளைட் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ப்ரைஸ் ஓகேவா இருந்தால் அதில் போகலாம். இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பற்றி சொல்லலாம். நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் இங்கேயே கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவீங்களா, இல்லை அங்கே போயிடுவீங்களா, இல்லைனா இந்த கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலையும் அக்செப்ட் ஆகிற மாதிரி கார்ட்ஸ், அந்த மாதிரி யூஸ் பண்ணால் எது பெஸ்ட்டாக இருக்கும்? நான் இதுக்கு போயிட்டு இருந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிங்கிள் கண்ட்ரீஸாக தான் ட்ராவல் பண்ணுவேன் பிஃபோர் யூடியூப். ஸோ அப்போல்லாம் வந்து அந்த மேஜர் கரன்சியாக இருந்த, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாண்டு, இங்கேயே நமக்கு கரன்சி கிடைக்கும். இந்தியன் ருபி கொடுத்து அந்த கரன்சி வாங்கிட்டு போய்க்கலாம். இல்லை கொஞ்சம் கஷ்டமான கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜியாலாம் போயிருந்தேன். ஜார்ஜியா, அர்மேனியா, அதெல்லாம் வந்து இங்கே கரன்சி கிடைக்காது. ஸோ அப்போ வந்து ஸ்டாண்டர்ட் கரன்சியான அமெரிக்கன் டாலரோ இல்லை யூரோவோ இல்லை வந்து பவுண்டோ வாங்கிட்டு போய் அங்கே வந்து நீங்கள் லோக்கல் கரன்சி மாற்றிக்கலாம். அப்படி பண்ணிட்டு இருந்தேன். இப்போது இந்த யூடியூப்காக சீசன் பை சீசன் ஒரு குரூப் ஆஃப் 4 or 5 கண்ட்ரிஸ் பண்ணும்பொழுது நான் வந்து லார்ஜ் அமௌண்ட்டை வந்து கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அப்போ என்ன பிளான்னா, அதுக்கு தான் வந்து நியோ குளோபல் கார்டு அப்படின்னு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க போன வருஷம் ஆரம்பத்தில். ஸோ அந்த கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் சார்ஜ் கிடையாதுங்க. எங்கே வேணாலும் அது வந்து எப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி நம்ம 1 லட்ச ரூபா அந்த அக்கௌண்ட்டில் போட்டுறோம் அப்படின்னா நம்ம டெபிட் கார்டு மாதிரி அது அதில் பணம் இருக்கும். நம்ம அந்த நாட்டில் உள்ள ஏடிஎம்ல அந்த லோக்கல் பணத்தை எடுத்துக்கலாம். நம்ம இந்தியன் மணிக்கான ஆன்லைனில் உள்ள அந்த ஈக்குவலண்ட் அமௌண்ட் மட்டும் போகும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இது ரேட் மட்டும் எடுத்து. ஆமாம், அந்த ஃபாரின் கரன்சி எக்ஸ்ட்ரா மற்ற கார்டு நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் வச்சிருக்க இதர் டெபிட் கார்டோ, கிரெடிட் கார்டோ, மாஸ்டர் கார்டோ, விசாவோ உலகம் ஃபுல்லாக செல்லுபடி ஆகும். ஆனால் அதுக்கெல்லாம் 3.5 to 5% வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவாங்க. அந்த சார்ஜஸ் வந்து இதில் கிடையாது இந்த கார்டில். பட் அந்த கார்டு வந்து இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ தான் அந்த ஆர்பிஐ ப்ராப்ளமாக, அதனால் அவங்களே வந்து நியோ குளோபல் கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இது கிடையாதுங்க, டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். ஸோ அப்போ அது வாங்கிட்டேன் நான் அதுக்கு பதிலாக. இப்போது நம்ம எடுத்துக்கலாம், கிட்டத்தட்ட 7 காண்டினென்ட்டும் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் காண்டினென்ட்டாக நீங்கள் இங்கேருந்து ஏஷியா தவிர ஃபஸ்ட்டு எங்கே போனீங்க? ஏஷியாவாக போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முதல் முறையாக 2013-14 எல்லாம் வருஷம் 15 வந்து ஜார்ஜியா போனாங்க. பட் அதுவுமே வந்து அது ஏஷியான்னு சொல்லுவாங்க, யூரோப்புன்னு சொல்லுவாங்க. யூரேஷியாங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ரெண்டும் மிக்கி ஜாயின் ஆகிடும், ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும். 2014 ஈஜிப்ட் போனேன் நானும் என் ஒய்ஃபும். ஸோ அதுதான் வந்து ஆஃப்ரிக்கா காண்டினென்ட் போனது. அப்புறம் 2015 இந்த யூரோப்பு, 2016 டான்சானியா போயிருந்தேன். அதுவும் மறுபடியும் ஆஃப்ரிக்கா. அப்புறம் வந்து 2018 ஆஸ்திரேலியா போயிருந்தேன் பிஃபோர் யூடியூப். 2019 மறுபடியும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா போயிருந்தேன். 2 தடவை ஆஸ்திரேலியா போயிருந்தேன். ஒரு தடவை ஃபேமிலியோட, ஒரு தடவை ஃப்ரெண்டோட போயிருந்தது. ஸோ இதெல்லாமே கவர் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒன்ஸ் யூடியூப் வந்ததுக்கப்புறம் அந்த ரெகுலர் ப்ராப்பர் யூரோப், அந்த ஈஸ்டர்ன் யூரோப் கவர் பண்ணது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் அமெரிக்கா உங்களுக்கு நார்த் அமெரிக்கா கவர் ஆயிரும். சவுத் அமெரிக்கா இந்த ட்ரிப்பில் கவர் ஆயிடுச்சு, ப்ளஸ் அண்டார்டிகா. ஸோ 7 காண்டினென்ட். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறேன்? 7 காண்டினென்ட் நான் போயிட்டு வந்திருக்கேன் ஒரு ஆள். அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து நான் இங்கேருந்து கிளம்பி ஈரோடு பக்கத்தில் சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து நான் கிளம்பி இன்றைக்கி போயிட்டு 7 காண்டினென்ட்டும் நான் கவர் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, ஒரு ப்ரௌடா இல்லை எப்படி ஃபீல் பண்ணுறேன்? ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அண்டார்டிகா வந்து என்னோட 10 வருஷ கனவாக இருந்தது. அண்டார்டிகா நான் வந்து 2012-13 செக் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்டார்டிகா எப்படி சீப்பாக பண்ணலாம், என்னென்ன கம்பெனிஸ்லாம் பண்ணுறாங்க, இந்த எக்ஸ்பெடிஷன் சொல்லுவாங்க, அந்த க்ரூஸ் கம்பெனிஸ், அவங்களாம் யாரெல்லாம் இருக்கா, எந்த சீசனில் பண்ணுறாங்க, எங்கெங்கே இருந்தெல்லாம் போகலாம், என்ன ரேட்டில் பண்ணுறாங்க, இப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டே இருந்தேன். உலகத்துலேருந்து அந்த வீடியோஸ் சொல்லியிருந்து பார்த்தீங்கன்னா இந்த உஷ்வியா அர்ஜென்டினாலேருந்து அந்த சவுத் போலில் இருக்க அந்த எட்ஜில் இருந்து போகலாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, ஆமாம், சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து போகலாம். அப்புறம் ஆஸ்திரேலியாவிலேருந்து போகலாம், நியூசிலாந்துலேருந்து போகலாம். ஆனால் மற்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 20 லட்சம் 25 லட்சம் ஆகும். உலகத்திலேயே அண்டார்டிகா சீப்பாக போகக்கூடிய இடம் வந்து அர்ஜென்டினாலேருந்து உஷ்வியா. அங்கேருந்து அந்த ட்ராக் பேசேஜ் வழியாக அந்த ஷிப் கூப்பிட்டு போவாங்க. 10 நாள் ட்ரிப்பு, 1000 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் போக 2 நாள், அங்கே ஒரு 4 நாள் வேறு இடத்துல நிறுத்துவாங்க, மறுபடியும் வர்றதுக்கு 2 நாள், மொத்தம் வந்து 10 நாள் ட்ரிப்பு. ஸோ இதுதான் வந்து அப்போ நான் பார்க்கும்பொழுது எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு $7,000 $8,000, ஒரு 7 லட்சம் 8 லட்சம் அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ நான் அப்புறம் வந்து அது அவ்வளோ நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கும்பொழுது பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து நிறைய விளாக்ஸ் படிக்கும்போது அது ஒருத்தங்க போட்டிருந்தாங்க, 2 ஆப்ஷன் இருக்குது சீப்பாக பண்ணுறதுக்கு. ஒன்று, நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த விஷயம் போயிடணும், எதுவும் புக் பண்ணக்கூடாது. போயிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ்பெடிஷன் கம்பெனிஸ்லாம் இருக்குல்லங்க, இவங்கெல்லாம் 1 இயருக்கு முன்னாடி இருந்தே அந்த அண்டார்டிகாவை வந்து அவங்களோட அந்த டிக்கெட்ஸ் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்டார்டிகா சீசன் வந்து நவம்பர்லேருந்து அக்டோபர் எண்டுலேருந்து மார்ச் வரைக்குங்க, ஒரு 5 மாதம் இதான் வந்து சீசன். அதாவது சதர்ன் ஹெமிஸ்பியர் சம்மர்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து ஓரளவுக்கு ஐஸ் எல்லாம் உருகி அந்த தண்ணியெல்லாம் அந்த பேசேஜ் எல்லாம் போகிற அளவுக்கு இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த க்ரூஸ் கம்பெனிஸ்லாம் எக்ஸ்பெடிஷன் பண்ணுவாங்க அண்டார்டிகாவுக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் 1 வருஷம் முன்னாடியே சேல் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. $7,000-8,000 தான் விடுவாங்க. நீ அந்த லாஸ்ட் எபிசோடோட பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். இப்போ காஸ்ட்லியாக தான் இருக்கும்.
பட் போக 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 ஒரு 200 சீட் இருக்குன்னு வைங்க. நான் போனதுல வந்து 200 சீட்டு ஓஷன் என்டேவியர் எக்ஸ்பெடிஷன் ஷிப். ஆனால் எல்லாரும் எடுத்துருவாங்க சீட்டை. ஒரு 10 சீட் 20 சீட் கண்டிப்பாக ஃபில் ஆகாமல் இருக்கும், இல்லை நிறையா கூட இருக்கலாம், டிபெண்ட்ஸ் டிமாண்டை பொறுத்தது. கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த க்ரூயிஸ் கம்பெனிஸ்லாம் அப்படின்னா, இவங்க வந்து குறைச்சி விற்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க அவங்க வெப்சைட்லேயே வந்து ஓஷன் என்டேவியர் அந்த இன்டர்பிட் டிராவல் வந்து குறைஞ்சி வச்சா முன்னாடி புக் பண்ணவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. நாங்க வந்து $7,000 புக் பண்ணிடுவோம், கடைசி சமயத்தில் நீ $3,500 கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க எதுக்கு முன்னாடி புக் பண்ணோம், கடைசி டைம்ல புக் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஸோ அதனால அவங்க அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த உஷுவால வந்து சின்ன சின்ன டிராவல் கம்பெனிஸ் இருக்கு, தேர்ட் பார்ட்டி கம்பெனின்னு சொல்லுவாங்க. நான் போனால் இந்த ஃப்ரீ ஸ்டைல் அட்வென்ச்சர் அந்த கம்பெனி, ஸோ அவங்ககிட்ட வந்து கொடுத்துருவாங்க அந்த 20 சீட்டை. நீங்கள் வந்து நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த விற்று கொடுத்துருங்க. அவங்களுக்கு என்ன, அந்த 10 சீட் சும்மா போகிறதுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் விற்று, நம்ம எப்படி ஆடி சேலில் இருக்கிறத க்ளோஸ் பண்ணும்ல, அதே தான் இருக்கிற சீட்டை அவங்க ஃபில் பண்ணோம். அதே சமயம் அவங்க அதை பண்ண முடியாது, அதனால தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணணும், விற்று முடிச்சிடணுங்கிறதுக்காக 50% டிஸ்கவுண்ட்டில் $4,400 வந்து விட்டாங்க. இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதான் 2 சொன்னல, 2 ஆப்ஷன் என்னன்னா, ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உஷுவா போயிடணும். இந்த நவம்பர் 2 டிசம்பரில் உஷுவா போயிட்டீங்கன்னா 2 நாள் 3 நாளுக்கு ஒருக்கா ஒவ்வொரு எக்ஸ்பெடிஷன் க்ரூயிஸ் கம்பெனி போயிட்டே இருக்கும். அவங்களோட விற்காத சீட்டெல்லாம் இந்த கம்பெனிஸ்ட்டை கொடுத்து இவங்க டிஸ்கவுண்ட் போட்டு சேல் பண்ணுவாங்க. அப்போ இது நீங்க புக் பண்ணதும் இன்னும் சீப்பா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அதான் என்னன்னு சொல்ல வரேன். ஸோ அது ஸ்ட்ரைட்டாக போய் எடுத்துக்கலாம், ரொம்ப சீப்பா $3,500 கிடைக்கும், $3,500. ஸோ நீங்கள் போயிட்டு அதை புக் பண்ணிக்கலாம். ஆனால் அதுதான் பிளான்ல இருந்தேன் நான். பட் இந்த டைம் என்ன ஆச்சுன்னா, கடந்த 2 வருஷமா கோவிட்ல வந்து இயங்கவே இல்லை. ஸோ இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பயங்கரமான டிமாண்டு, அதனால ஆல்மோஸ்ட் எல்லாமே வித்துருச்சு. அப்பையும் விற்காத ஒரு சில சீட்ஸை வந்து யூஸ்வலாக 3,500க்கு லாஸ்ட் மினிட்ல அங்கே போயே வாங்க முடியும். ஆனால் இந்த டைம்ல வந்து 4,400க்கு டிசம்பர் மாதம் வந்து இந்த நான் சொன்ன கம்பெனியில் ஃப்ரீ ஸ்டைல் டிராவல் அட்வென்ச்சரில் வந்து அவங்க வெப்சைட்டில் விட்டுருந்தாங்க. நான் அதை காட்டியிருப்பேன் டெமோ. அதில் வந்து 4,400க்கு வந்தது. அப்போ எனக்கு டவுட் வந்தது, ஒன்று நம்ம போகிறது முடிவாயிடுச்சு அர்ஜென்டினா, அந்த டைம் இங்கே தான் போகிறோம் மார்ச்சில், ஸ்ட்ரைட்டாக போய் சான்ஸ் பார்க்கலாமா, இல்லை 4,400க்கு புக் பண்ணிடலாமா? ஸ்ட்ரைட்டாக போனால் 3,500 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்பொழுது 1 வீக் நான் குழப்பிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வந்து டிமாண்ட் இருக்கும், இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதனால 4,400 நல்ல ப்ரைஸ் தான். அது உங்களுக்கு 7,000 8,000லேருந்து 4,400க்கு வந்திருக்கு. அதனால புக் பண்ணிட்டேன். அதோட ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா 3.5 அப்போ லேக்ஸ், இப்போ கொஞ்சம் ஒரு $2 ஏறி இருக்கு. $US வேல்யூ 3.6 lakhs வருது இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா. ஸோ அதனால் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரு நாள் இருந்தது, அடுத்த நாள் தான் எனக்கு எக்ஸ்பெடிஷனு. ஜஸ்ட்டு டிக்கெட் இது வரைக்கும் புக் பண்ணாத மாதிரி காட்டிக்கிட்டு லாஸ்ட் மினிட் டீல் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு கடையாக போய் ஏறிக்காரங்களும் போய் கேட்டேன். கம்பெனிஸில் $6,000 சொன்னாங்க. அப்போதான் யோசிச்சேன், அப்பாடா நம்ம கிடைச்சிருக்கிறது நல்ல டீலு, நேரில் வந்து புக் பண்ணிடுவோம், இதை பண்ண முடியாமலே போயிருந்திருக்கோம், இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் வச்சு பண்ணியிருக்க முடியாது, கரெக்டான டீல் தான் பிடிச்சிருக்கேன்னு பண்ணிட்டேன். அந்த தண்ணியோட அந்த ரொம்ப அதை ஃப்ளாட்டாக இருக்கும் இடம், அதில் தண்ணி இருந்தால் அவ்வளோ ரிஃப்ளெக்ஷன், அதுலேருந்து ஒரு வண்டி நின்னாலோ இல்லை நம்ம நடந்தாலோ அது ரிஃப்ளெக்ஷன் அப்படியே தெரியும் உங்களுக்கு. நெல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் என்ன போகிற அந்த 2 நாள் வந்து அந்த ட்ராக் பேசேஜ் வந்து உலகிலேயே மிக மோசமான கடல்னு சொல்லுவாங்க. பயங்கர அலையோட சீற்றத்தோடு இருக்கும். ஆடி அந்த ரூமில் இருந்ததெல்லாம் கீழே விழுந்து எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க 2 நாள், அப்படியே நடக்கிறது, சாஞ்சு நடக்கிறதுன்னு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாமே ஐஸுக்கு, அங்கே அதை தவிர ஒன்றுமே கிடையாது. Dazzler All Day Lip Color. Available in 30+ shades at ₹200. அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் நடித்துள்ள போர்த்தொழில் வெற்றி நடை போடுகிறது. If you wanna love it and it's always Presta. Presta Premium Innerwear. Let your body love it.